ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவில் சனி பயிற்சியில் முதல் ஒரு மாதம், அதாவது மார்ச் 29 முதல் ஏப்ரல் 27 வரை மீனராசிக்கு சனி போன உடனே ராகுவோட கனெக்ட் ஆகிறார். அதனால தான் இந்த பதிவு. 2 பாவ கிரகங்கள் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்குது. இந்த தன்மைகள் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான தன்மைகள் தான். ஏன்னா சனி துக்ககாரகன். எதுலேயுமே ஒரு ஈடுபாடில் ஒரு வேகத்தை காட்ட மாட்டார். ஒரு மாதிரி சோம்பேறித்தனம், மந்தப்போக்க உடையவர். கொஞ்சம் நயவஞ்சக சூழ்ச்சிகளையெல்லாம் உருவாக்குபவர்னு சொல்லலாம். இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு கெட்ட கிரகமாக வந்திருந்தால் தான். நம்ம ஜன ஜாதகத்தில் 8-12 தொடர்பு சனி பெற்றிருந்தாலும் ராகு பெற்றிருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் கூட இந்த 2 கிரக சேர்க்கைங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ராகு ஃபோர்ஸாக தூண்டக்கூடியவர், வேகப்படுத்தக்கூடியவர். வேகமாக அனுபவிக்கணுன்றது ஒரு அவசரத்தை வச்சுருக்கார். அப்படிப்பட்ட அவசரமும் இந்த ஸ்லோவாக இருக்கக்கூடிய சனியும் இந்த 2 பேரும் எங்கே சேர்றாங்கன்னா 7ஆம் வீட்டில் சேர்றாங்க. பர்டிகுலராக கரெக்டாக 7ஆம் இடம்ங்கிறது யாரெல்லாம் முதல் பாதத்தில் கன்னியில் முதல் பாதமான உத்தரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இம்மிடியேட்டாக அந்த 7ஆம் பாவம் அது வேலை செய்யும். இப்போ உத்தரம் 3-4 பாதங்களை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இங்கே 7ஆம் பாவம் கணக்கே வராது. ஏற்கனவே இருந்த 6ஆம் பாவம் தான். ராகுவும் 6ல் இருக்கார், சனியும் 6ல் இருக்காருங்கிற கணக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு 6ஆம் பாவத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, வேலை சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த விஷயம், நோய் சார்ந்த விஷயம், மறைமுக எதிரிகள் தொல்லை அல்லது வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் நமக்கு தாக்கத்தை அதிகப்படுத்துவார். ஸோ வேலை நல்லா இருக்குது அப்படின்னா நல்லது தானே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் சுக்கிரன் வேறு கொஞ்சம் ஜாயின் ஆகிறார். மார்ச் 31 ஏப்ரல் 25 வரைக்கும் ஒரு 26 நாள் இருக்கார். அந்த சுக்கிரன் கனெக்ட் ஆகும் பொழுது அது 6ஆம் இடம்னே வச்சுக்கிட்டால் கூட இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் அகலக்கால் வச்சிட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். ஏன்னா கன்னி லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் 4, 8, 12 தான் இருக்குது. அப்படிப்பட்ட சுக்கிரன் நமக்கு பாதிப்பு செய்கிறது. வாகன ரீதியாகவோ, பெரிய வீடு கட்டுறது ரீதியாகவோ, அல்லது தொழில் சார்ந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறவர்னு கணக்கு வச்சுக்கணும். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு தொழிலுக்கு பணம் பத்தலைன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறத சுக்கிரன் அதிகப்படுத்திடுவாருங்கிறத கவனம் வச்சுக்கணும். ஆனால் இப்போ இந்த சொன்ன கெட்ட பலன் எல்லாமே நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால், நம்ம ஜனனஜாதத்தின்படி திசை புத்தி அந்தரம் நடக்கணும். அந்த மாதிரி நடக்குந்தால் மட்டும் இதை எடுத்துக்கோங்க. அப்படி நடக்காதவங்களுக்கு ஜென்ரலாக நமக்கு என்ன அப்படின்னா, 9ல் இருக்கிற குரு மாதிரி தான் இந்த 3 கிரகமும் செயல்படுது. அடுத்து ஏப்ரல் 3ஆம் தேதி புதன் ஜாயின் ஆகிறாரு. 4 கிரகமும் அப்படி தான் செயல்படுது. அப்போ குருவை போல் இந்த 4 கிரகம் செயல்படுறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்திற்கு நன்மை. கல்யாணத்துக்கு டீல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும், உறுதியாகும், திருமணம் உறுதியாகும், குழந்தை பிறப்பு, சுப காரியங்கள் இதுக்கெல்லாம் சிறப்பாக நடைபெறும். அதனால் நமக்கு விருப்பப்பட்ட நபர்கள் மீதில் அதிகமான ஈடுபாடு, அதிகமான ஆதிக்கம், அதிகமான இன்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். உறவுகளால் மிகப்பெரிய இன்பத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கையாக இருக்கின்ற அதே வேளையில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ அதாவது பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் இடம் என்பது குரு மாதிரி வேலை செய்யும்போது இந்த குரு என்ன செய்கிறாரு அப்படின்னா, உற்பத்தி சார்ந்த அந்தஸ்தோ, பதவியோ, ப்ரமோஷனோ, சொந்த தொழில் ஆதிக்கத்தையோ கெடுக்கிற நிலையில் உட்கார்ந்துருக்கார். அதனால் பணம் சம்பந்தப்பட்ட, சேமிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, வளர்ச்சி, தொழில் வேகம், தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலில் டெவலப்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் மைனஸாக இருக்கிற குருவாக இந்த 4 பேரும் செயல்படுறதுனால
அந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் இப்போ புது முயற்சிகளை எடுத்துடாதீங்க. அது போனாலும் அங்கே ஸ்டக்கப் ஆயிரும். வேறு இடத்துல வேலை இருக்குதுன்னு கூப்பிட்டாங்க, சரி அதை நம்பி இருக்கிற வேலையை விட்டேன். அப்புறம் அங்கே போய் மறுபடியும் அங்கே வேலை இல்லைன்ட்டாங்க. ஏற்கனவே எங்களுக்கு இருக்கிற ஆளே போதுன்ட்டாங்க. ஆனால் அவங்க மாற்றி பேசிட்டாங்க. இது மாதிரி ஒரு சர்வீஸில் ஒரு பிரேக்கோ அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சோ நமக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிற வகையில், ஒரு நல்ல அங்கீகாரம் இருந்த வேலையில் இருக்கேன், நல்ல டிமாண்டான வேலையில் இருந்தேன், இப்போ டம்மி போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி விஷயங்களாம் நடத்திடும். அதனால் அருளுக்கு நல்லது, உறவுக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது, கண்டிப்பாக அது நல்லது தான். ஆனால் நம்மளுடைய பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. இதில் நமக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் சார்ந்த விஷயம். அதில் தீர்க்கறதுக்கும் கொஞ்சம் பேருக்கு வழி பண்ணும். இப்போ நம்ம ஜனனஜாதத்தை நட்சத்திர சூத்திரப்படி கணிக்கும்போது நமக்கு 6ஆம் பாவம் 2, 6, 10 கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் சார்ந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா தான் கடன் அடையும். அப்போ அந்த சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அல்லது ஒரு பக்கம் கேட்ட கடன் நமக்கு கைக்கு வருது, அதை வச்சு நம்ம இப்போ இன்னொரு ரொம்ப கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கடனை அடைச்சிட்டேன், ஒரு பிரச்சனை தீர்த்துட்டேன், அதுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ நம்ம உழைப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு கிரேடு குறைக்கிறாங்க, நல்ல பலமாக இருக்கிற பவர் இல்லை. ஒரு சிலருக்கு ரிலீவ் பண்ணி விட்டுட்டு இன்னும் வேலை வந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியும் நடக்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னா, நம்ம ஜன ஜாதகத்துலேயும் இந்த கோச்சாரத்துக்கு சம்பந்தம் வரணும். இந்த 4 கிரகங்களில் திசாபுத்தி அந்தரம் நமக்கு நடந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அது நடக்காதவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏப்ரல் 27ஆம் தேதி சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதிக்கு போவார். அப்போ நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல பலத்தை கொடுத்துருவார். திருமண காரியங்களாகட்டும், அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் ரொம்ப பலத்தை கொடுத்துருவார். இப்போ யாருக்கு 1ஆம் பாதமோ கன்னியில் உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இப்போ 7க்கு போகிறாருன்னு கணக்கெடுத்துக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் 6லேயே இருக்காருன்னு கணக்கெடுத்துக்கணும். இந்த 6ஆம் இடம் என்பது வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் குருவை போல் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குன்னு எடுத்துக்கணும். வேலை ஒரு பெரிய ரெகக்னிஷனாக அப்ரிசியேஷனாக இருக்காதுன்னு எடுத்துக்கணும். மற்ற வகையில் சனி ராகுங்கிறது என்ன அப்படின்னா, கடனை வாங்க வச்சு வேடிக்கை பார்த்தோம். அப்போ அந்த இன்டென்ஷனுக்கு தேவைப்பட்டால் உங்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொன்று வாங்கலாமா ஒழிய, புதுசாக உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கோ உற்பத்தி சார்ந்த விஷயங்களுக்கோ, இப்போ வீடு கட்டுறதே இருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தை விடுத்துருங்க. ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சேன்ட்டு கடன் வாங்குவாங்க, கடைசியில் அந்த இடம் வாங்க முடியாது, மறுபடியும் ஏதோ செலவுக்கு போயிடும். இப்படி பணம் கையாளுகிற விதத்தில், சேமிப்பு விதத்தில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.